சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். சார் 4.5 ஆண்டுகளில் சார் 56 மாதங்களில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல ஒரு 64,000 கோடியில் தொடங்கி சார் பால்வளத்துறையில் நடந்திருக்கக்கூடிய பால்வளத்துறையில் தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மி 250 கோடி ரூபாய். அங்கிருந்து அப்படியே வரிசையா வருது சார். 64,000 60,000 அப்படி கொண்டு வந்து ஒரு 22 துறைகளில் தமிழ்நாட்டில் மொத்தம் 39 டிபார்ட்மெண்ட் இருக்குது சார். இந்த 39 டிபார்ட்மெண்ட்ல 22 டிபார்ட்மெண்ட்ல ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலை போட்டு கொடுத்துருக்குறாங்க சார். 4 லட்சம் கோடி சார். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 4 லட்சம் கோடி சொல்றாங்க. அரசாங்கம் அவ்வளவுதான் 4 வருஷத்துல கடனே வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் சார். இந்த சார்ஜஸ் எப்படி சார் இதை நம்ம பார்க்கிறது? ஒரு அரசியல் ரீதியா தான் பார்க்கணுமா, இல்ல இது நிரூபிக்கக்கூடிய அளவிலான குற்றச்சாட்டுகளாக இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல எனக்கு என்னுடைய வணக்கத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் சார். இப்ப இந்த ஊழல்ங்கிறது என்னவோ இன்னைக்கு புதிய ஒரு கண்டுபிடிப்பு அல்ல. உலகம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அது ஒரு நாடும் எந்த அளவுக்கு ஊழல் செய்கின்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணக்கெல்லாம் போடும். அது அதுக்கு ரேங்கிங் எல்லாம் வேற உண்டு. ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் கிட்டத்தட்ட அதுல ஒரு உதாரணமாக நார்வே இருக்கு பாருங்க. அந்த நாட்டுல கிட்டத்தட்ட ஊழலே இல்லாத, அதாவது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் முக்கால்வாசி அப்படிதான் இருக்கும். அங்க ஒரு தடவை நான் போயிருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட பேசினோன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். என்னன்னா, எங்க நாடு ஊழல் இல்லாத நாடு அப்படிங்கிற அந்த நம்பர் 1 ரேங்கிங்களுக்கு கிடைக்கவே இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு நான் மட்டுமல்ல எங்க நாட்டில் இருக்கிற அனைவருமே அது ரொம்ப துயரத்தில் ஆழ்ந்து இருக்கின்றார்கள் அப்படின்னாரு. என்ன சார் அப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு $1000 ஊழல் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால எங்களுக்கு ரேங்க் போயிடுது, 2வது 3வது ரேங்கோ வந்துடுது. அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நண்பர் அதிமுக நண்பர், நெடுநாளைய நண்பர் அவர் ஜவஹர்லால், அவர் தேன் எடுத்தோம் பரங்கையை நக்க மாட்டானா அப்படின்னு அவர் கலைஞர் சொன்னார். எல்லா உலகத்துல எல்லாத்துலயும் நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 2வதாக இது இன்னும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதோ ஒரு 4 லட்சம் கோடினா, இப்ப அவர் நான் நோட் பண்றதுக்காக முயற்சி செஞ்சேன். அவர் எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு 60,000 எல்லாம் கோடிக்கள்ல அந்த மாதிரி நிறைய அவர் விடுன்னு படிச்சுன்னு போனார். நான் இன்னும் டீட்டெயில்டா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்கன்னு சொன்னா திடீர்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். அதாவது ஊடகத்துல நம்ம கொடுத்துட்டோம்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக போய்விடும். அதை நேரா அதிகாலயத்துக்கு அந்த லிஸ்ட் போயிடும். அதனால அவர்கள் அதற்கு தகுந்தாப்புல டிஃபென்சிவ் மெக்கானிசத்தை ரெடி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்றாரு. அவரே தான் நண்பர் ஜவஹர்லால் சொன்னது போல 3 முறை டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதும் ஊழல் பட்டியல கொடுத்துருக்காங்க. அது வெளிப்படையாக என்னென்ன அப்படிங்கிறது டு த பைசா அளவிற்கு அவங்க கரெக்டா கொடுத்தாங்க. ஆனா இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இது நான் அரவிந்த் தர்ஷன் ஒரு 10,000 கோடி அடிச்சார் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட், டோன்ட் மிஸ் ஸ்டேட்மெண்ட், நீங்களாம் அதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கேஷுவலா ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிச்சுட்டாங்க அப்படின்னா அது யாரு சார் என்ன இதுல அதுக்கு உடனே சர்க்காரியா சொன்னார் அது சயின்டிபிக் கரப்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் என்ன அதிமுக ஆட்சி மனித புனிதர்கள் ஆட்சி, டிஎம்கே வந்தாதான் ஊழல் செய்யற ஆட்சி அப்படின்னு சொன்னா இது இயற்கை இல்லாத ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய ஜெயலலிதா அம்மையார் அவருக்கு தான் ஊழல்ல தண்டனையே கிடைச்சது. அவர்களுக்கு சிறை தண்டனையே கிடைக்கிற மாதிரி ஆச்சு. நான் அது சரியா தப்பா அப்படிங்கறத நான் அந்த ஜட்மெண்டே நான் குறை சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் கூட அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சது. அடுத்ததாக அவர் என்ன சொன்னார், 2G ஊழல் அப்படிங்கிற ரியலாவே ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. 2Gல என்ன சார் ஊழல்? 2Gல ஊழல் ஏதாவது நிரூபிக்கப்பட்டதா?
மிஸ்டர் ராஜா மேலேயோ அல்லது கனிமொழி மேலேயோ கலைஞர் டிவி மேலேயோ ஏதாவது ஊழல் ஒரு பைசாக்கு நிரூபிக்கப்பட்டது. இட் ஹஸ் பீன் த்ரோன் அவுட் ஆஃப் தி கோர்ட். ஜஸ்ட் அதில் ஒண்ணும் கிடையாது. அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாம நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், எங்களுக்கு ஆதாரம் ஏதாவது கொடுப்பாங்களாக்கான்னு நான் கதவை திறந்து வச்சிருந்தேன். ஏதோ என்னடான்னு பார்த்தேன், காத்து கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு தூக்கி போட்டார். அது ஸோ அது அந்த கேஸ வந்து இங்க ரிலவெண்டே கிடையாது. அது சும்மா பேசுறதுக்கு வேணா சௌரியமா இருக்கலாம் ஒழிய அதெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா இது வந்து அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஜவஹர்லால் நபி எடுத்த உடனே எல்லாரையும் ஒரு சைடு அடிச்சாரு. அவர் உங்களையும் அடிச்சாரு, அப்புறம் வந்து கட்சிகளை சேர்த்து அடிச்சாரு, எல்லாரையும் பத்தி அடிக்கிறாரு. ஆனால் டெஃபினட்டா சார் எந்த கட்சியா இருந்தாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஏதோ டெஃபினட்டா ஊழல் நடக்கத்தான் செய்யும். அதை வந்து எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ஃபேக்ட் இப்ப டிஎம்கே பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டா ஆக்ஷன் வில் ஹேவ் டு பி நெசசரி டேக்கன் அகைன்ஸ்ட் தி ஹியரிங் அபிஷியல்ஸ் ஆர் மினிஸ்டர்ஸ். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் வந்து that will not carry conviction at all with the general public. இப்ப என்ன பொதுவாக என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது 3 முறை கவர்னர் பங்களாக்கு போய் நீங்க அவங்க ஊழல் செய்தார்கள் ஒரு பட்டியல் கொடுத்தாங்களே, அது போல இவர்கள் செய்கின்றார்கள். 2வதாக அதுவும் குறிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன பிறகுதான் இந்த மாதிரி ஒரு ஏதாவது பண்ணுங்க, நீங்க ஒன்னும் ஒரு ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, அந்த அண்ணாமலையாவது ஏதாவது தடாமுடான்னு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டு இருப்பாரு, அது கூட இல்லாம நீங்க இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு விதமான எதிர்ப்பும் இல்லாமல் பாட்டுக்கு ஏதோ விஷயவாசியா நீங்க பாலிடிக்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது போட்டு அவங்க பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அதற்கு பிறகுதான் அமித்ஷாவால் தூண்டப்பட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுதான் பரவலான பேச்சு அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் வேர்ல்ட்ல பேசப்படுகின்றது. ஆகவே இதற்கெல்லாம் டெஃபினட்டா நீங்க வந்து ஸ்பெசிபிக் சார்ஜஸ் நீங்க சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்கார்கள் அப்படின்னு சொன்னா, பால் வாங்குறதுல ஊழல், கல்வித்துறையில ஊழல், பள்ளி கல்வித்துறையில ஊழல், மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல ஊழல் அப்படின்னு ஏதோ ஒரு ஜெனரலா சொன்னா நான் கூட சொல்லுவேன், என்ன சார் நீங்க தப்பா சொன்னீங்க, 6000 கோடி இல்லை சார், 15,000 கோடி எனக்கு தெரியும் சார்னா, சரி 15,000 கோடின்னு எழுதிங்களேன், யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்க முடியாது. ஆகவே இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் எல்லாம் யார் ஆட்சி, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி பிஜேபியா இருந்தாலும் சரி, பிஜேபி என்ன ஏதாவது குறவு உண்டா, 7 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட், சிஏஜி ஸ்பெசிபிக்கா டு த பாயிண்ட் டு த பைசா அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் அதை மூடி மாத்திட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது அரவிந்தன் சார் சொல்லுங்க. இல்ல நம்ம என்னுடைய அன்பிற்கினிய நண்பர் வந்து ராமசுப்ரமணியம் வந்து சொன்னாரு, ஊழல் செய்யலன்னா சொல்ல முடியாது, ஆனா வந்து ஊழல் இருந்திருக்கா, ஆனா வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் கொள்ள அடிப்பாங்க அப்படின்னு கடந்து போக பாக்குறாரு. அது என்ன சார், இது அதிமுக செஞ்சிருப்பாங்க, திமுக செஞ்சிருப்பாங்க, அப்ப மக்களுடைய வரி பணம் நான் அதிமுக செஞ்சிருந்தா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? எங்க நாங்க தான் சொல்றோமே, தைரியமா சொல்றோமே, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோமே, ஏன் செய்யல? நாங்க தான் திமுக ஊழல் கட்சி என்று நாங்க பச்சைப்பாயா சொல்றோமே, ஏன் செய்யல? 2வது வந்து பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் வந்து ஏனோ தானெல்லாம் போய் கவர்னர்கிட்ட கொடுத்துட முடியாது சார். ஊழல் புகாரை கொடுக்கணும்னா 7 முறை ஆண்ட கட்சி, 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர், 5 முறை மந்திரியா இருந்தவர், அவருக்கு தெரியாத ஊழல் புகார் கொடுக்கும் போது கவர்னர் வெறும் பேப்பர் மட்டும் தான் கொடுப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? அதற்கு எல்லா ஆதாரத்தையும் கொடுத்திருப்பார். ஜவஹர்லால் சொல்லும் பொழுது கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா எல்லா டீடைல்ஸ் இல்லாம கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு, அண்ணாமலை அப்படிங்கிறவர் பிஜேபி தலைவராக இருந்தவர், அவர் 2 பெரிய ட்ரங்கு போட்டி தூக்கின்னு போய் எங்க கொண்டு கொடுத்தார். அதுல என்ன இருந்து யாருக்காக தெரியுமா சார்? உலகத்துக்கே தெரியாது. பொட்டியை கொண்டு போய் பிரம்மாண்டமா தூக்க கூட முடியாம அதை கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல 2 பொட்டிய ட்ரங்கு பொட்டியை தூக்கி போய் கொண்டு விட, அதுல வந்து என்ன விசார என்ன இருந்தது யாருக்குமே தெரியாது. இட் இஸ் மிஸ்ட்ரி. அதனால என்ன இவர் நண்பர் சொல்றாரு பாருங்க, எல்லாம் பண்ணிட்டாங்களே போயிட்டாங்களே, அந்த மாதிரிதான் இது மாதிரி சார்ஜஸ். ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், நீங்க
மேடம் ஜெயலலிதாவினுடைய கேஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க அது கிட்டத்தட்ட பல வருடம் நடந்தது சார். பல வருட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அது. நீங்க அந்த வழக்கில் கூட சரியான நபர்களை நியமிக்காதது தான் அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட்டதற்கு கூட காரணமா போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு கேஸ் கிடையாது, அதுல இருந்து அவங்க வெளியில வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சார்ஜஸ் சார், நான் இதை பொறுத்தவரை இதை நான் பார்க்குற வரை என்னன்னா சார், நீங்க ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் 60,000 கோடின்ட்டு பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த பொதுவாக சொல்லும்போது இதுல நிறைய பர்ச்சேஸ் இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, இப்படி நிறைய திட்டங்கள் இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு காமன் சார்ஜஸ் மூலமா ஒரு கன்விக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சார், நீங்க ஜெயலலிதா அம்மையாருடைய கேஸ பத்தி கேட்டீங்க. நான் அதை பத்தி நான் பல முறை நான் பேசாத தொலைக்காட்சியே கிடையாது. டெஃபினட்டா அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் கிடைச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இப்போதும் கூட அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, ஏனென்றால் அந்த கேஸ் that should have been handled by a finance man கம் லாயர். அந்த மாதிரி தான் பண்ணிருக்கணும். ஒரு வெறும் லாயரால் அந்த இது பண்ண சார்ஜஸ் ப்ரூவ் பண்றது டிஸ்ப்ரூவ் பண்றதுங்கிறதுலாம் ரொம்ப ஈஸி கிடையாது. பினான்சியல் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு லாயர், அது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம் லாயர், அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் ஹேண்டில் பண்ணிருக்கணும். சரி, அன்பார்ச்சுனேட்லி அதை ஒரு லாயரா ஹேண்டில் பண்ணி அந்த எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான். இன்ஃபேக்ட் அதையும் நான் பேர்லாம் சொல்ல முடியாது. ஜெயலலிதா கேஸ்ல ஒரு பிரமாதமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் லாவும் படிச்சிருக்காரு. அவர் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணத பிராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். அவர்லாம் நிறைய விஷயத்த பின்னாடி உட்காந்து எடுத்து சொல்லிட்டே இருக்காரு. அதை கண்டுக்கவே இல்லை. அந்த லாயர் மடமடன்னு அவருக்கு தோணுதான் பேசிட்டு அந்த கேஸ ஒரு மாதிரியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதனால டெஃபினட்டா அந்த கேஸ இப்பவும் சொல்றேன், கியூரேட்டிவ் பெட்டிஷன் சசிகலா அம்மையார் போட்டாங்கன்னா அதுல பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். ரிவ்யூ பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத மாதிரி தான் நான் சொல்லுகின்றேன். ஏன்னா நீங்க கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டாச்சு இல்ல, சசிகலா அம்மையார் போடல. அது அப்படியே, அதாவது ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க, கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடல. அதனால ஜெயலலிதா அம்மையாரை பத்தி நம்ம அப்படி பேசுவது என்பது அவங்க தான் கன்வீட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. அதுல நிறைய லூப் ஒர்க்ஸ்லாம் இருக்கு, அது சரியா பார்க்காம ஹேண்டில் பண்ணிட்டாங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். சரி, லீவ் தட் அசைட். இரண்டாவதாக, முன்னாடி டிஎம்கே கொடுத்த கேசஸ் எல்லாம் இருக்கு, ஐ மீன் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. ஜவஹர்லால் கேட்டது ரொம்ப நியாயம் தான். அதாவது இவ்வளவுதான் நீங்க சார்ஜஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் டிஎம்கே அதை பர்சியூ பண்ணல அந்த கேசஸ் எல்லாம்? இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு, 4 வருஷம் இப்ப முடிவே போறது. இதுக்குள்ள ரொம்ப அக்ரெசிவா அதை பண்ணிருக்கணுமே, ஏன் பண்ணாம விட்டாங்கிறது எனக்கும் ஒன்றும் புரியல. அது ஒரு சீரியஸான இஷ்யூவாக அவங்க எடுத்துருக்கணும், அதை எடுத்துக்கவே இல்லைங்கிறதா முக்கியம். மூன்றாவதாக, இப்ப இந்த இஷ்யூல வெறும் நம்பர்ஸ் ஒட்டி கொடுத்துட்டு 60,000 கோடி 80,000 கோடி அப்படின்னு சொன்னா அது சிரிக்கத்தான் வேண்டியிருக்கு. அதுக்கு ஒன்றும் சஸ்பென்ஸே இல்லாம ஏதோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஒயிட் அவர் பெரிய பொட்டியை தூக்கின்னு போய் கொண்டு கொடுக்கறதுக்கும் ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுக்கறதுக்கும் இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் சந்தோஷம் டிஃபரன்ஸே கிடையாது. அது அண்ணாமலை 2 ட்ரக்கு பொட்டியை தூக்கின்னு போய் கொண்டு கொடுத்தாரு பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதே போல ஒரு வெள்ளை பேப்பர்ல டைப் பண்ணி இந்த இதுல ஊழல் அதுல ஊழல் இவ்வளவு சொல்லிட்டு போட்டு 4 லட்சம் கோடி ரூபாய்கள் ஊழல் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துப்பாங்களா சார்? அது என்ன எவிடன்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? ஆகவே அது எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா ஒண்ணு இது வரைக்கும் நமக்கு தெரியல. அவர் சொல்றாரு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு, பொறுத்திருந்து பார்ப்போம். அது இன்னொரு பெரிய ரகசியம், சிதம்பர ரகசியம் போல அது ஒரு ரகசியம் போல இருக்கு, யாருக்குமே தெரியாத புரிந்துக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதனால இப்ப டு பி ப்ரிசைஸ், இப்ப பிஜேபி இப்ப பிரஷர் கொடுத்துருக்கு. என்னுடைய சொன்னது போல, அதாவது there is a pressure from பிஜேபி. முன்னாடி அண்ணாமலையாவது ஒரு 2-3 ஏதோ போட்டியா வெறும் போட்டியா கொண்டு போய் கொடுத்து போறாரு சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க என்னையா பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலன்னு
கடைசியில அதாவது ஆட்சி அந்த சமயத்துல ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்து சார்ஜஸ் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா இது நகைப்புக்கு உரியது. ஏதாவது சீரியஸா எடுத்துட்டு ஏதாவது பண்ணலாம், சீரியஸான மக்கள்கிட்ட போகும். அதர்வைஸ் இது எல்லாம் கொஞ்சம் கூட மக்கள்லாம் மதிக்க மாட்டாங்க. 4 லட்சம் கோடி நடந்திருக்கா, ஓஹோ அப்படியா நடந்திருக்கா அப்படிதான் நடப்பாங்க ஒழிய யாரும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே சார், ஓகே 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 ஓகே.